வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலக்ரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு, புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் ஜிஎஸ்டி மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்னினோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நல தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்ததான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்களின் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன். முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்கள் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன். திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார்.
கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.